மாவு ஊற்றுக்குங்க. ஒரு கப் மாவு, ஒரு கோல மாவு, ஒரு கப் மாவு, கோதுமை மாவு, அப்புறம் வெங்காயம். சின்ன வெங்காயம்னா ஓகே. சின்ன வெங்காயம், மஷ்ரூம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் திஸ் இஸ் மஷ்ரூம். இதையுமே வெட்டி வச்சுக்கோங்க, பார்த்துக்குங்க. மிளகா 2, ஊசி மிளகா, இல்லை கொஞ்சம் உரப்பு இருக்கும். பிள்ளைங்க செய்யதான் உரப்பு போடாதீங்க. அவனை போட்டுக்குங்க. இது வெட்டிச்சுனா போட்டுக்குங்க. மாவு, தண்ணி ஒரு கொஞ்சம் போதும். தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெட்டி வச்ச மஷ்ரூமா அதை வெங்காயம் போட்டு கிண்டுங்க எல்லாம். கொஞ்சம் 15 மினிட்ஸ் வைங்க. அப்படி அதை ஊறணும். தேவையான இது கொரிண்டர் பவுடர், இது பட்டை மிளகாத்தூள், உப்பு முக்கியம். உப்பு போட்டுங்க. தேவையான அளவு உப்பு. சட்டி எடுத்துக்கங்க. சட்டி, எண்ணெய் சூடாகுது. எண்ணெய் நல்லா சூடாகணும். ஆயிலெலாம் ஹாட் ஆகணும். ஆயிலெலாம் ஹாட் ஆகணும். இது ஒரு கரண்டி அப்படியே எடுத்து அழகாக ஊற்றுங்க. இந்த மாதிரி கரண்டி பாய்ங்க. கொஞ்சம் பெருசாக வரணும். அதோட இதுலேருந்து பஜ்ஜி அதோட இது குய சொல்லுவோம். சீசாஸை வெட்டிக்குங்க. சீசாஸை பாய்ங்க. சீசாஸ் அது நல்லா பெருசாகணும். பஜ்ஜி திருப்பி போடுங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகணும். திருப்பி போடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. ஒன்றுக்கு பின்னால் 2 பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் இஸ் a golden brown. கோல்டன் ப்ரௌனாக வைக்கப்பாங்க. அப்போ கிறிஸ்பியாக இருக்கும். இதோ ரெடியாச்சு. சாஸ் ஊற்றிங்க. சாஸ் கண்டிப்பாக தேவை. சாப்பிட்டு பாருங்க. செம்ம ருசியாக இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.